கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று ஆறுதல் சொல்லி வருகிறார். அதன் காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 36 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் வீடுகளுக்கு சென்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் தெரிவித்து வந்துள்ளார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். நம்ம சேனல்ல லைவ் போயிட்டு தான் போங்க நான் அப்படியே அப்படியே இருப்பா. ஒரு நிமிஷம் அப்படியே இரு. குறுக்க யாரும் வராதீங்க. அடுத்து எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கா எந்த வேணா எந்த வேணா அப்படியே சைடுல அப்படியே இருந்துக்கோங்கண்ணா. சைடுல அப்படியே கொஞ்சம் பண்ணுவாங்க. கரெக்டா அண்ணன் டெத்துக்கிட்ட பேரு வயசு
அங்க நிக்கிறவங்க அப்படியே ஓரமா ஒதுக்கிங்க. கூடவே முன்னாடி போகாதீங்க. அப்படியே ஒதுக்கிங்க. அப்படியே நின்னுப்பா. அப்படியே பார்த்துக்கோ. தலை கை கொஞ்சம் வருது. பின்னாடி வா இன்னும் போகிறேண்ணேங்க. பார்த்து 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 பா. இந்த ஆப்போசிட் போனேன் ஆப்போசிட் போனேன் ஆப்போசிட் போனேன் யூசப்பே பாத்துக்கிறியா? நான் கொஞ்சம் வேணாம் பேக் வேணாம் பேக் வேணாம். நீங்க என்னப்பா நவுருங்க? நீங்க என்னடா சும்மா கூடவே வந்து உயர வந்துறீங்க? அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இறந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லி வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாசம், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷ சாராயம் அருந்தி கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது வரை சுமார் 40 பேர் இருக்கக்கூடிய இந்த சூழலில் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விரிவான ஆய்வு மேற்கொண்டார். அப்போது இந்த கள்ளச்சாராய குறித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். மேலும் இந்த கள்ளச்சாராயம் புழக்கத்தில் விட்டு இவ்வளவு பெரிய தமிழகத்திலேயே மோசமான செயல் நடந்திருக்கக்கூடிய இந்த நிலைக்கு ஆளானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேட்டியளித்தார். பின்னர் அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி நீதிமன்ற வளாகம் அருகே உள்ள கருணாபுரம் பகுதியில் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீடு வீடாக சென்று தங்கள் வீட்டில் இருந்தவர் எப்படி சாராயம் குடித்தார், அவருக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டது, அதனால் அவர் எப்படி அவர் உடல்நிலை மாறியது, மருத்துவமனைக்கு சென்றீர்களா, அங்கு உங்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டது என வீடு வீடாக சென்று அவர்கள் எப்படி இறந்தார்கள் என்பதை கேட்டு தெரிந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி துக்கம் விசாரித்து வருகிறார். இந்த சம்பவத்தின் போது அவருடன் தற்போது பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினர் நூற்றுக்கணக்கானோர் அந்த பகுதி முழுவதும் பேரணியாக சென்று வருவதால் தற்போது பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் தற்போது இறந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒரே பகுதியில் கருணாபுரம் என்ற பகுதியில் மட்டும் தற்போது 20க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்து இந்த உயிர் எண்ணிக்கையானது பலி எண்ணிக்கையானது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் மேலும் பாதிக்கப்பட்டவர்களை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த உயிரிழந்தவர்களின் உடல்கள் தற்போது அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வரும் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்கள் எப்படி உயிரிழந்தார்கள் என்பது அவர் குடும்பத்திற்கு, அவருடைய மனைவிக்கு, அவருடைய குழந்தைகளுக்கு, அவருடைய பெற்றோர் உறவினர் எல்லோருக்கும் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். இந்த சம்பவம் தற்போது இந்த பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு எழுதப்பட்டு வருகிறது.
சிவபிரகாசம் எதிர்க்கட்சி தரப்புல எந்த மாதிரியான அழுத்தத்தை தர இருக்கிறார்கள்? அதாவது தமிழகம் முழுவதும் கஞ்சா போதைப் பொருட்கள் பழக்கம் அதிகரித்து உள்ளது. இதுக்கு ஆளுங்கட்சியை சார்ந்த அமைச்சர்களும் அந்தந்த உள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான திமுக கட்சியினரும் காரணமாக இருக்கிறார்கள், அவர்களோடு உடந்தையாக இருக்கிறார்கள் என எதிர்க்கட்சி தரப்பில் பொதுவாகவே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த சம்பவத்திற்கு ஒரு சான்றாக கள்ளக்குறிச்சி மற்றும் இந்த கருணாபுரம் பகுதிகளில் கள்ளச்சாராயம் குடித்து தற்போது சுமார் 40 பேர் வரை உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இது வந்துட்டு மிகப்பெரிய அளவில் இந்த கள்ளச்சாராய பாதிப்பு எப்படி ஏற்பட்டுள்ளது, இந்த ஆட்சிக்கு எப்படி கள்ளச்சாராயம் காட்சி விற்பதை ஏன் இவ்வளவு நாள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பல்வேறு கோணங்களில் அவர்கள் முன்வைத்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த கள்ளச்சாராயத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தெரிந்தும் இதை எப்படி விற்பதற்கு காவல்துறை அனுமதித்தது, காவல்துறைக்கு உடனே தெரிந்தே நடந்ததா அல்லது தெரியாதா நடந்ததா என்ற பல்வேறு கோணங்களில் விரிவாக விசாரித்து இந்த பகுதி மக்களிடம் ஆய்வு செய்வதற்காக அவர்களும் கட்சி தரப்பில் குழுக்கள் அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மேலும் அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது இந்த பகுதி முழுவதுமே தற்போது துக்கம் விசாரித்து வரக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.